நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க. ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கி 5 விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க. நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3ஆம் ஈத்துங்க, காங்கயம் பெருங்கூட்டு காரி மாடுங்க. 5 நாள் ஆன காரி காலக்கண்ணோட விற்பனைக்கு இருக்குது. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழுப்பு சுழி எதுவும் கிடையாது. மாடு வந்து நல்லா கொம்பு தலையில் நல்லா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழைய வர்க்க உடம்புங்க. பழைய வர்க்க கொம்பு தலையில் நல்லா தெளிவான மாடாக இருக்குது. நல்ல பெருங்கூட்டு மாடா, நல்ல பெருவெட்டு மாடா இருக்குதுங்க. நல்ல நீளம், நல்ல உயரம்ங்க. நல்ல உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, உடசலான உடம்பு. நல்ல திமிலேத்தம்ங்க. நல்லா புறவேத்தம், வால் இறக்கம் எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க. மாடு வந்து ரொம்ப குணமான மாடு. ரொம்ப சாதுவான மாடுங்க. கறவைக்கு வந்து கால் அணைக்க தேவையில்லை. கால் அணைக்காம ஆண்கள், பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம். 2 பேருமே பால் கறந்துக்கலாமுங்க. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. காம்புகள் 4 தெளிவாக இருக்குது. 4 காம்பும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரே அளவாக இருக்குங்க. பால் கறக்கிறதே பார்த்தீங்கன்னா, நீ உட்காந்து ஒரு 3 டூ 4 நிமிஷத்துல கறந்து எந்திரிச்சுக்கலாமுங்க. அவ்வளவு சுலபமா இருக்கும். ரொம்ப குணமான மாடு, ரொம்ப சாதுவான மாடுங்க. நல்லா தாலி தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க. தீவனம் நல்லா எடுத்துக்குது. ஒரு பெருவெட்டு மாடு, காரி மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த மாடு வாங்கிக்கலாம். கண்ணு நல்ல காளக்கண்ணுங்க. நல்ல திமிலேத்தம்ங்க. நல்லா ரெட்டை ரெட்டநாடி உடம்புல நல்ல தெளிவான காளக்கண்ணா இருக்குதுங்க. நல்ல கண்ணா இருக்குதுங்க. நல்லா தலையமைப்பு. மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கட்ட மூஞ்சிங்க கண்ணுக்கு. நல்ல கண்ணாமூலி, நல்ல தெளிவான கண்ணா, நல்லா வாட்ட சாட்டமா நல்ல கண்ணா இருக்குதுங்க. நீங்க நல்ல முறையில பராமரிச்சீங்க, நல்லா பாலூட்டு வளர்த்துனீங்க அப்படின்னா, கண்ணு வந்து நல்லா தெளிவான காளக்கண்ணா நாளைக்கு வந்து சேர்ந்துக்குங்க. ஒரு மாடு நம்ம இடத்துல இருந்தாலும் நல்ல பெருவெட்டு மாடா, நல்ல பெருங்கூட்டு மாடா, பழைய வர்க்க மாடா வேணும். கறவைக்கு ஒழுக்கமா நிற்கணும். நல்ல கறவையில ஒரு மாடு வேணும் அப்படின்னா, இந்த காரி மாட்டை நீங்க வாங்கிக்கலாமுங்க. பால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 லிட்டர் வரை கறந்துக்கலாம். நல்ல கறவை இருக்கிற மாடுங்க. கால் அணைக்காம பால் கறந்துக்கலாம். ஆண்கள், பெண்கள் 2 பேரும் பிடிச்சு பால் கறந்துக்கலாம். நல்ல குணவனத்தில ரொம்ப சாதுவான ஒரு மாடு இருக்குது. ஒரு கன்று மாடு இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாமுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 57,000. இந்த கன்று மாடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல அந்த மாடு இருக்குதுங்க. நீங்க நேர்ல வந்து பார்த்தும், பால் கறந்து பார்த்து கொண்டு போய்க்கலாமுங்க. அல்லது நீங்க ஃபோன் மூலியமா உண்டான விளக்கத்த கேட்டுட்டு நீங்க அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்கள ஃபோனுக்கு கறவை வீடியோ வேணுனாலும், அல்லது மாடு கண்ணுடைய வீடியோ வேணுனாலும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அனுப்பலாமுங்க. நீங்க அத பார்த்துட்டும், அதுக்குண்டான விளக்கத்த கேட்டுட்டு, நீங்க தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 6 பல்லுங்க. 2ஆம் ஈத்து ரெட் சிந்தி சாகிவால் கிராஸ் மாடுங்க. நல்ல மாடு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெருவெட்டு மாடு, நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. 6 பல்லு தானுங்க. கடப்பல் 2ம் பார்த்தீங்கன்னா, 1 பல் உளுந்து முளைச்சிருச்சு. இன்னொரு பல் இப்போ தான் கடப்பல் வருதுங்க. ரொம்ப குணமான மாடுங்க. ரொம்ப சாதுவான மாடு. நீங்க எங்க தொட்டு, எங்க நீவுனீங்கனாலும், மாடு அவ்வளோ குணவனத்தில நல்ல தெளிவான மாடா இருக்குதுங்க. நல்ல திமில் வந்து நல்ல திமிலேத்தம்ங்க. நல்ல முக அமைப்பு, நல்ல உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல உடசலான உடம்புங்க. நல்ல பெருங்கூட்டு மாடா இருக்குது. இன்னும் வந்து 1 வருஷம், 2 வருஷம் ஆகும்போது, மாடு நல்ல பெருங்கூட்டு மாடா, இன்னும் பெருவெட்டு மாடா வந்து சேர்ந்துக்குங்க. பால் வந்து பார்த்தீங்கன்னா, தலையத்திலேயே காலையில 7, சாயந்தரம் 7 ஒரு நாளைக்கு 14 லிட்டர் வந்து தலையத்திலேயே கறந்துருக்குறாங்களுங்க. இந்த ஈத்து வந்து ஒவ்வொரு லிட்டர் பால் வந்து கண்டிப்பா சேர்த்தி வருங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் தெளிவா கறந்துக்கலாம். நல்ல மடி அமைப்புங்க. நல்ல காம அமைப்பு. மடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா விட்டுக்கிட்டு வருதுங்க. இன்னும் கன்று ஈன்றதுக்கு இன்னும் 15 நாள் டைம் இருக்குதுங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா, நல்லா மடி வந்துக்குச்சுங்க. இன்னும் 15 நாள் ஆகும்போது, இன்னும் நல்லா மடி வந்துரும். ஒரு நாளைக்கு 15 லிட்டர் கறவையில ஒரு மாடு உங்களுக்கு வேணும், நல்லா பெருவெட்டு மாடா வேணும் அப்படின்னா, இந்த மாட்ட வாங்கிக்கலாம். பால் வந்து நல்ல வெள்ளை கலர் இருக்குங்க. கறக்கறக்கு வந்து ரொம்ப சுலபமா இருக்குங்க. காம்பு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பூக்காம்பா இருக்குங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா, நீங்க கொண்டு போயி நல்ல முறையில தாளி தண்ணி வச்சீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 15 லிட்டரு குறைஞ்சபட்சம் கறக்கலாமுங்க. அதுக்கு மேலேயும் நீங்க வந்து வைக்கிற தீவனத்த பொறுத்து கறக்கலாமுங்க. நல்ல மாடா, நல்லா பெருவெட்டு மாடா இருக்குது. 2ஆம் ஈத்தா இருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க வாங்கி உங்களுடைய கறவைக்கு நீங்க வச்சுக்கலாம். இந்த மாட்டினுடைய விலை வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்க நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க. 6 பல்லுங்க. கடப்பல் இப்போ தான் முளைக்குது. 2ஆம் ஈத்து சாகிவாலுக்கும், ரெட் சிந்திக்கும் கிராஸா பொறந்ததுங்க. நல்ல கறவையில, நல்லா அதிக கறவையில ஒரு மாடு வேணும் அப்படின்னா, இந்த மாட்டை வாங்கிக்கலாம். நல்ல மடிகால் சுத்தத்தில, ரொம்ப குணவனத்தில, நல்ல தெளிவான மாடா இருக்குது. ரொம்ப சாதுவான மாடா இருக்குதுங்க. நீங்க வீடியோல பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. எங்க தொட்டு எங்க நீவுனாலும் மாடு எந்த விதமான அசைவும் இல்லாம, ரொம்ப குணமான மாடா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கன்று எருமைங்க. 2ஆம் ஈத்து எருமை. கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சுருக்கொம்புல, உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா முறா டைப்பான உடம்புங்க. நல்லா நீளம்ங்க, நல்லா உயரம், நல்லா பெருவெட்டான எருமையா இருக்குது. கண்ணுக்கு வந்து 3 நாள் ஆச்சுங்க. கண்ணு வந்து கிடா கண்ணுங்க. பால் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 5, சாயந்தரம் 4 ஒரு நாளைக்கு 9லேருந்து 10 லிட்டர் வரை கறந்துக்கலாம். நல்ல மடிகால் சுத்தத்தில தெளிவான மாடா எருமையா இருக்குது. கறவைக்கு ஒழுக்கமா நிக்குமுங்க. இந்த எருமையினுடைய கறவை வீடியோ வந்து நாம போட்டிருக்கிறோம்ங்க. நீங்க வீடியோ முழுசா பாருங்க.
காம்பு வந்து ரொம்ப பூக்காம்புங்க. நீங்கள் குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே கறந்து எந்திரிச்சுக்கலாமுங்க. அவ்வளோ பூக்காம்பாக இருக்குங்க. எருமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான எருமைங்க. ரொம்ப குணமான எருமை. நல்ல குணவனத்தில் ஒரு தெளிவான எருமை உங்களுக்கு வேணும். கறவைக்கு நிற்கிற மாதிரியான வேணும். ஆண்கள் பெண்கள் 2 பேரும் பிடிச்சி 2 பேரும் பால் கறக்கிற ஒரு எருமை வேணும். கண்ணெருமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல குணமான எருமையாக இருக்குதுங்க. தாள் இது நல்லா குடிச்சிக்குது. தீவனம் நல்லா எடுத்துக்குதுங்க. பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குது. கன்று வந்து கிடா கன்றுங்க. நல்ல ஊக்கமான கன்னாக இருக்குது. நீங்கள் நல்ல முறையில் பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல கறவையில் ஒரு எருமை உங்களுக்கு இருக்குங்க. எருமையினுடைய உடம்பு தலையமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முறா எருமையினுடைய உடம்புங்க. கொம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா சுருள் கொம்பில் இருக்குதுங்க. நல்லா தெளிவான எருமையாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கன்று எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 74,000. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 லிட்டர் கறந்துக்கலாமுங்க. அதிகபட்சம் 10 லிட்டர் கறந்துக்கலாம். நல்ல எருமையாக இருக்குது. நல்ல குணவனத்தில் ஒரு சாதுவான எருமையாக இருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. இது எல்லாமே நம்மக்கிட்ட கன்று மாடுகள் இருக்குதுங்க. கிடாரி கன்றுகள் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க. உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம். நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க. நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம்ங்க.
அதெல்லாம் காலையில் மாற்றி